ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா ஈரான் பதற்றம் பற்றி பார்க்க போகிறோம். ஹர்மூஸ் நீரிணை பிரச்சனை, இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பு, இந்திய அரசு எடுக்க போகும் அடுத்த பெரிய முடிவு பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இது ஒரு சாதாரண தகவல் கிடையாது. உலக வர்த்தகம், எண்ணெய் விலை, இந்திய பாதுகாப்பு எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஹர்மூஸ் நீரிணை அப்படின்னா என்ன? இது உலகத்திலேயே மிகவும் முக்கியமான கடல் பாதை. உலக எண்ணெயின் பெரிய பகுதி இந்த பாதை வழியாகத்தான் செல்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து உலகத்துக்கு எண்ணெய் போகும் முக்கியமான வழி தான் இந்த ஹர்மூஸ் நீரிணை. அதாவது உலக எண்ணெய் சப்ளைல ஒரு பெரிய சதவீதம் இங்கேருந்து தான் போகுது. இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் எண்ணெய் விலை உயரும், உலக பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கும், இந்தியாவுக்கும் பெரிய தாக்கம் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் நடந்த முக்கிய சம்பவம் பற்றி பார்க்கலாம். ஹர்மூஸ் நீரிணை வழியாக சென்ற இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடந்திருக்குது. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்திய மக்கள் மிகவும் கோபமாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? இந்தியா பல நாடுகளுக்கு உதவி செய்கிறது. உணவு, மருந்து, அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறது. அதே இந்திய கப்பல்களுக்கு தாக்குதல் நடந்தது. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, நாங்கள் உதவி செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கலையான்னு பார்க்குறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு சோசியல் மீடியாவில் பெரிய விவாதம் ஆரம்பிச்சிருக்கு. சிலர் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக நடந்த இந்த தாக்குதலை யார் கண்டிக்கிறார்கள் அப்படின்றது தான். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிலர் முன்பு ஈரானை ஆதரித்தவர்கள் இப்போ அமைதியாக இருக்கிறார்கள். இதை பற்றி மக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் உண்மையிலேயே இந்தியர்களா? நாட்டுக்கு எதிரானதை ஏன் கண்டிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு பெரிய சமூக விவாதமாக மாறியிருக்கு. இப்போ முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அடுத்த முடிவு தான் ரொம்பவே முக்கியமானது. இந்திய அரசு என்ன செய்ய போகுது? தகவல் சொல்லுது, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பாக இந்திய யுத்த கப்பல்களை அனுப்புவது. இதன் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்தியா தனது கப்பல்களை பாதுகாக்கும் நேரடி பாதுகாப்பு நடவடிக்கை. கடலில் இந்திய படையிருப்பு அதிகரிக்கும். இதனால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்திய யுத்த கப்பல்கள் சென்றால் இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக இருக்கும். மற்ற நாடுகளுக்கும் ஒரு மெசேஜ் போகும், இந்தியா அமைதியாக இருக்காது அப்படின்றத தெளிவாக காட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் பதற்றம் அதிகரிக்கலாம். கடல் பகுதியில் இராணுவ இயக்கம் அதிகரிக்கும். பெரிய மோதலாக மாறும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இது ஒரு மிக சென்சிட்டிவான விஷயம்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் இந்தியா மட்டும் இல்லை, உலகமே கவனிக்குது. அமெரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பா. ஏன்னா ஹர்மூஸ் பாதை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உலக எண்ணெய் சப்ளை பாதிக்கும். இதன் விளைவு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை உயரும், பொருட்கள் விலை உயரும், உலக பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிலைமை என்ன அப்படின்னா, சூழ்நிலை மிகவும் நெருக்கடி நிலைமையில இருக்கு. எந்த நேரத்திலும் மாற்றம் வரலாம். இந்தியா ஒரு முக்கிய முடிவை எடுக்க தயாராக இருக்கு. அடுத்த சில நாட்கள் ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.